அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன் 2024. காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஜென்ம ராசியில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் சனி கும்பராசியில் வக்கர நிலையில் இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு ரிஷப ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூலை மாதம் 7ஆம் தேதி பாருங்கள், சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஜூலை மாதம் 19ஆம் தேதி புதன், உங்கள் ராசிநாதன் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசியில் சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார் புதன். நல்லா இருக்குங்க இந்த மாதம். ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கார். 19ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள், முயற்சி ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு, சூரியனோட வீட்டுக்கு நட்பு வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ இந்த மாதம் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆரம்ப பகுதியிலேருந்து கடைசி வரைக்குமே நல்ல ஒரு அற்புதமான மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு அமைய போகிறதுல சந்தேகமே கிடையாது. ராசியில் சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சுக்கிரன் உங்கள் யார், உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டஸ்தானாதிபதி, விரையாதிபதி, அவர் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. சூரியனும் பாருங்கள் 16ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வர்றதெல்லாம் அற்புதமான அமைப்பு. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ, என்னென்னலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே இந்த மாதம் உங்களால் அடைய முடியும். நினச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். கவலைப்படாதீங்க. வேலை கிடைக்கணும் ட்ரை பண்ணிங்களா, இந்த மாதம் கிடச்சிரும். வீடு வாங்கணும்னு நினச்சிங்களா, இந்த மாதம் நடந்துடும். வீடு வாங்கணும் சார், நாங்கள் லோன் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம், ஆனால் ஏதாவது தடங்கள் ஆகுது, ஆனால் இந்த மாதம் நடக்கும். உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும், ஒரு நிலம் வாங்கி போடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் நடக்குங்க. கவலைப்படாதீங்க. நல்ல மாதம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம். ஏன்னா கடந்த காலமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. 2020, 21, 22 சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை. எல்லா துன்பத்தையும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டீங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இந்த மாதம் நல்லா இருக்குது. நம்ம பொது பலன் பார்க்கும்போதே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. உங்களுக்கு அரசாங்க வேலை, ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? 4ஆம் இடத்துல கேது இருந்து, சுகஸ்தானத்தில் கேது இருந்து கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்திருக்கும். அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் போயிருந்திருக்கும். தாய் வழி சொந்த பந்தங்கள், அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும். என்னென்னமோ தடங்களாக இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு விலகும். ஏன்னா குரு பார்வை 4ஆம் இடத்து மேலே விழுகுது. அப்போ சொத்து சேர்க்கை, வண்டி வீடு வாங்கணும் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும். முயற்சி பண்ணுங்கள், நல்லபடியாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையில் வீடு அமையுமா, நிலம் வாங்குமா, வாகனம் வாங்குமா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் ஒரு சில பேர் திடீர்னு அமைஞ்சிடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு சில பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் இந்த மாதம். அம்மாவோட சொத்து, பூர்வீக சொத்து கிடைக்கிறது, கைக்கு வர்றது, பெண்டிங்காக இருந்துச்சுன்னா, தடையாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கைக்கு வருது. இதெல்லாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு பாக்கிஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கார். அவர் வக்ர நிலையில் இருக்கார். அப்போ பாக்கிய தடயங்களாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அப்போ சனி வக்ரம் அடையினால வேகமாக ஸ்பீடாக செயல்பட போகிறார். அப்போ பாக்கிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறனால தூர பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆன்மீக பிரயாணங்கள் சக்ஸஸ் ஆகும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனி வக்ர நிலையில் இருக்கிறதுனால அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அது கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஏன்னா குருவோட பார்வை இருக்குது. சரிங்களா? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அற்புதமாக இருக்குது இந்த மாதம். பிஹெச்டி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பொற்காலம்னு சொல்லிடலாம். நல்ல ஒரு மாதம். வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள், நல்ல வேலை கிடச்சிருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அற்புதமான வேலை கிடச்சிரும், நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். பயப்படாதீங்க. 10ல் ராகு இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது குருவோட வீட்டில் இருக்கார். அப்போ அவர் குரு போல் செயல்படுவார். குரு போல் செயல்படுறதுனால இந்த மாதம் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சொந்த தொழில் ஆரம்பிச்சிட்டேங்க சார், ஆனால் பிஸ்னஸ் மந்தமாக போகுது, டல்லாக போகுது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை,
அடுத்தவங்களாம் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க, எங்களால் வளர முடியல, நாங்கள் திறமையை வச்சுருக்கோம், நாங்கள் நல்லா அறிவாக செயல்படுறோம், ஆனால் அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க, ஆனால் அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க, நாங்கள் திறமை இருந்தும் அறிவு இருந்தும் எங்களால் ஜெயிக்க முடியல, ஆனால் அடுத்தவங்க ஈஸியாக ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும், உங்களுக்கு கவலை இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். தொழில் முன்னேற்றம் இருக்கும், வருமானம் பெருகும். இந்த மாதம் உங்களுக்கு படிப்படியாக முன்னேற போகிறீங்க, கவலையப்படாதீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? லாபங்கள் கிடைக்குங்க, நிறைய லாபங்கள், பணவரவு இந்த மாதம், பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். 11 செவ்வாய் இருக்கார், 11ஆம் அதிபதி 11 இருக்கார். இப்போ வருமானம் வரும், உங்களுக்கு பணம் வரும், லாபங்கள் கிடைக்கும். அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா குருமங்கள யோகம், குரு செவ்வாய் சேர்க்கிறது குருமங்கள யோகம். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் குருவோட சேர்ந்துருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. 12ல் குரு இருக்காது. சுபவிரயங்கள் இருக்கும் உங்களுக்கு, வெளிநாடு போகிறக்காக செலவு பண்ணுறது, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சுபவிரயங்கள், சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, ஒரு ஃப்ரிட்ஜு கெட்டு போச்சு, வாஷிங் மிஷின் கெட்டு போச்சு, ஏசி மாற்றணுன்ட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று நாங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணுன்ட்டு இருக்கோம், அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சுப விரயங்கள் தான் இருக்குமே தவிர தேவையில்லாத விரயங்கள் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஏன்னா 12ல் சுக்கிரன், அதாவது உங்களுக்கு சுக்கிரனோட வீட்டில் உங்களுக்கு செவ்வாயும் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? இந்த மாதம் வந்து பாருங்கள், புதன் உங்கள் ராசிக்கு வந்து போய், புதன் அவங்க யார்? உங்கள் ராசிநாதன் தான் புதன். அவர் 4ஆம் அதிபதியே வருவார். அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 19ஆம் தேதி வரதுனால ஆரம்ப பகுதியே உங்களுக்கு நல்லாயிருக்கும். 19ஆம் தேதிக்கு மேலெல்லாம் நிறைய முயற்சி பண்ணுவீங்க. இந்த மாதம் ஜூலை 19ஆம் தேதிக்கு மேலெல்லாம் மிதுனராசி நேயர்கள் பாருங்கள், நிறைய முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். சரிங்களா? ஏன்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், தன்னம்பிக்கை குறிக்கிற இடம், தைரியத்தை குறிக்கிற இடம். தைரியமாக உத்வேகத்தோட ஒரு தெம்போடு செயல்பட போகிறீங்க, துவண்டு போக மாட்டீங்க. மிதுனராசி நேயர்கள் இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அற்புதமான மாதம், பயன்படுத்திக்கங்க. பொருளாதார முன்னேற்றம், பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, நிறைய லாபங்கள் கிடைக்கிறது, தொழில் மூலமாக சில சக்ஸஸ் பார்க்குறது, வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் வயசு என்ன ஏஜில் இருக்கீங்க, வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இப்போ அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி போயிட்டுருக்கா, இனிமேல் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது, எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா, திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையுமா, உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இது எல்லாமே உங்களோட சந்தேகம் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% அக்யூரேட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.